அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமலிங்கம். நிறுவனர், கௌரவ இயக்குனர், பாரதி சேவா சிறப்பு கல்வி மையம், சென்னை. சிறப்பு குழந்தைகளுக்காக ஒரு இந்தியாவில் ஒரு சிறந்த நிறுவனமாக கடந்த 27 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சிறப்பு கல்வியில் நான் 36 ஆண்டுகளாக சிறப்பு குழந்தைகளுடன் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சிறப்பு குழந்தைகளுக்காக சிறப்பாக நலன் செய்ததற்காக பாரதி சேவா சிறப்பு பள்ளிக்கு 2009ஆம் ஆண்டு தேசிய விருதும், சென்ற ஆண்டு நான் 35 ஆண்டுகளாக சிறப்பு கல்வியில் சிறப்பாக பணி செய்ததற்காக தமிழ்நாடு மேதகு கவர்னர் அவார்டும் விருதும் பெற்றுள்ளேன். சிறப்பு கல்வித்துறையில் மாநில, மத்திய அரசு பல்வேறு நிறுவனங்களுடன் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் மாவட்ட குழந்தைகள் குழு உறுப்பினர் மற்றும் இளைஞர் நீதி குழும உறுப்பினர் மற்றும் தமிழக அரசின் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டு வந்துள்ளேன். இன்றைய என்னுடைய டாபிக் என்னன்னா, சிறப்பு குழந்தைகளுக்கு இந்த யோகா எவ்வளவு ஒரு சிறப்பாக உடல் நலத்தையும் சரி மனநலத்தையும் எப்படி பேணி காக்கிறதுக்கு எப்படி உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்போ நாங்க 1991, 92 பாலவிகார் சிறப்பு பள்ளியில நாங்க டிப்ளமோ, சீனியர் டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கப்படும் பொழுது அப்ப கிருஷ்ணமாச்சாரிய யோக மந்திரன் மந்தவெளியில இருக்கும். அப்போ மிஸ்டர் தேசிகாச்சார் அவங்களே எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த இருந்த பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த சிறப்பு குழந்தைகளுக்காக யோகா ஒரு பார்ட் ஆஃப் தி கரிக்குலமாவே கொண்டு வந்தாங்க. 1/2 மணி நேரம் சிறப்பு குழந்தைகளோட யோகா பண்ணுவோம். ஸோ அந்த யோகா செய்யப்படும் பொழுது குழந்தைகளுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு குழந்தைகளுக்கு துருதுருன்னு இருப்பாங்க, ஒரு குழந்தைகளோட செயல்பட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு உடல் பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகளுக்கு யோகா ஒரு பெரிதும் உதவுவது நம்ம கண் கூட பார்க்கிறோம். அதாவது இன்னைக்குன்னா யோகால அறிவுத்திறன் வளர்றதுக்கு இப்ப இன்னைக்கு நிறைய பாக்குறாங்க. யோகா பண்ணா ஒரு படிப்பான், ஒரு நல்ல நல்ல ஞாபகத்துக்கு சொல்றாங்க. பட் அதுக்கு முதன்மையா பாத்தீங்கன்னா உடல் நலம் சீராக இருந்தாதான் அவருடைய கல்வியில சிறப்பாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிருஷ்ணமாச்சாரிய யோகா மந்திரம் ஒரு செட் ஆஃப் கோர்ஸ் மாதிரி பண்ணாங்க. எப்படின்னா, சிறப்பு குழந்தைகளுக்கு தனி கோர்ஸும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும் தனி கோர்ஸும் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா தாடாசனா, உட்டாடாசனா, வஜ்ராசனா, சக்கரவாசனா, இப்படி நிறைய தொடர்ந்து மாதிரி இருக்கும். இதுல நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, குறிப்பா இந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள், நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒழுங்கா சிறப்பா செய்ய முடியாது, மூச்சு பயிற்சி சீராக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இழுக்கும் போது பாத்தீங்கன்னா மூச்சு இழுக்கப்படும் பொழுது யோகா இழக்கிறாங்க. அது விடப்படும் போது பாத்தீங்கன்னா சவுண்ட் விடுவாங்க. இப்ப இன்னேல் பண்ணும்போது மூச்சு இழுத்துக்கிறோம், எக்ஸைல் பண்ணும்போது அவங்களுக்கு பிறப்பா பண்ண முடியாது. அந்த எக்ஸைல் பண்ணும்போது அந்த அம்மிங் சவுண்ட் கொடுக்கப்படும் பொழுது குழந்தைகளுக்கு சீராக பார்க்கிறோம். ஸோ நாளடைவில் குழந்தைகளுக்கு நாங்க எங்களுடைய பள்ளிகள பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய 36 வருஷமா இந்த யோகா பிராக்டிஸ் கண் கூட பாக்குறோம். அப்ப நீண்ட நெடிய இந்த பயணத்தை பாக்குறேன்னா, சிறப்பு குழந்தைகள் அனைவருக்குமே யோகா ஒரு கட்டாயமா இருக்கிறது கண் கூட பாக்குறோம். அந்த கட்டாயப்படுத்தப்படும் பொழுதுதான் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இதுக்கு முன்னாடி யோகா செய்யாத குழந்தைகளுக்கும் யோகா செய்யற குழந்தைகளுக்கும் நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். யோகா செய்யற குழந்தைகள் ஒழுங்கான அட்டெண்டன்ஸ் ஸ்கூலுக்கு ரெகுலரா சிறப்பா வருவாங்க. யோகா செய்யாத குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி லீவ் எடுப்பாங்க. பார்த்தா சளி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி அந்த ஹைப்பர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு இந்த யோகா செய்யப்படும் பொழுது 2 பண்றோம். ஒண்ணு தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட முறை யோகா பண்றோம், குரூப்பும் யோகா பண்றாங்க. ஸோ நிறைய குழந்தைகள் இந்த ஆட்டிசம், இந்த ஸ்லோ லேர்னர்ஸ், இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்சி குழந்தைகள் தனிப்பட்ட முறையில இந்த கார்னர்ல குழந்தைங்க என்ன பண்ணா, ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கார்னரா அந்த பையனை ஒரு நிக்க வச்சு அது படிப்படியாக அதுக்கு நிறைய மெத்தட் ப்ராம்ப்டிங் சொல்லுவாங்க. பிசிக்கல் ப்ராம்ப்டிங், வெர்பல் ப்ராம்ப்டிங், கியூன் ஓமர். ஒரு குழந்தையில கையை வச்சு பண்ணுவாங்க. கையை வச்சு பண்ணும்போது அந்த குழந்தை செய்வாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா அந்த குழந்தை செஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வெர்பல் ப்ராம்ப்டிங்கை கொண்டு போவாங்க. அப்புறம் குழு மட்டும் கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு குழந்தையா தன்னிச்சையா பண்றாங்க. தன்னிச்சையா செஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா குரூப்ல போடுவோம். இந்த குரூப்ல ஒரு 6% 10 பசங்க யோகா பண்ணும்போது பாத்தீங்கன்னா
அது நார்மல் ஸ்கூல்ல பண்ற மாதிரியே இருக்கும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். அதுக்குதான் என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு படிப்படியே போகும்போது அதுல என்ன நிறைய ஸ்கில் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த யோகால வந்து யோகா டீச்சரா இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா யோகா டீச்சர் அந்த காலத்துல இல்ல. சிறப்பு ஆசிரியர்களுக்கு யோகா கத்துக் கொடுத்து, ஏன்னா அவங்களே வந்து யோகாவும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து யோகா வந்து கோர்சஸ் நிறைய வந்துருச்சு. டிகிரி, டிப்ளமோ, சர்டிஃபைடு கோர்ஸ்ல வர்றாங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து அந்த படிச்சுட்டு வரவங்க சிறப்பு குழந்தைக்கு இன்னும் சிறப்பாக நம்ம யோகா பயிற்சி கொடுக்கறது கண் கூட பார்க்கணும். மெயினா என்னன்னா அந்த யோகால வந்து அறிவியல் பூர்வமாக என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்ப நாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா 3 மாசம் ஒரு முறை எவாலுவேஷன் பண்ணுவோம். அப்போ ஒரு குழந்தை வந்து எப்படி கல்வியில வந்து அவனுடைய அடிப்படை திறன்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறான். ரீடிங், ரைட்டிங், அப்புறம் ஸ்பெல்லிங், அப்புறம் கணக்கு, அப்புறம் டைம் கான்செப்ட், மணி கான்செப்ட், பொது அறிவு, டே டு டே இந்த ஏடிஎல் ஸ்கில் எல்லாம் பாத்தீங்கன்னா அளவிடப்படும் பொழுது யோகா வந்து ஒரு முக்கிய பாட்டாக இருக்குது. சொல்லும் போது சில பேர் பார்த்தா யோகா வந்து ஒரு எக்ஸசைஸ் தானே, ஏதோ மூச்சு பயிற்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிறப்பு குழந்தைகளுக்கு வந்து யோகா வந்து சிறப்பு யோகா முறைப்படி அதை நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது 3 மாசத்துலயே ஒரு விமானத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அடுத்த ஒரு 3 மாசம், அடுத்த ஒரு 3 மாசம், இப்படி தொடர்ந்து 2-3 ஆண்டுகள்ல வந்து ஒரு குழந்தை யோகா செய்யப்படும் பொழுது அந்த குழந்தைய சிறப்பு கல்வி சிறப்பான கல்வியாக நம்ம கண்கூடம் பார்க்கும். யோகா செய்யும் போது ஆசனங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்கப்படும் பொழுது முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கு பார்த்தா என்ன மாதிரி ஆசனா, என்ன மாதிரி மெத்தட்ல கொடுக்கணும், எந்த மாதிரி குரூப் இருக்கிறாங்க. இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 4 பேருக்கு வந்து எதுவுமே யோகா தெரியாம இருக்கும். 6 பேருக்கு வந்து யோகா நல்லா பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த பியர் டியூட்டர்னுவாங்க, பியர் மாடலிங், அந்த பையனை வச்சு ரோல் மாடலா பண்ண வைப்போம். எப்பயுமே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லிசனிங் ஸ்கில், ஒரு லிசனிங் ஸ்கில்லு, அட்டெண்டிங் ஸ்கில்லு, அப்சர்வேஷன் மார்க், அதை உற்று நோக்குதல், அந்த குழந்தை கவனிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். இது எப்படின்னா இந்த யோகா வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். ஒரு குழந்தைங்களுக்கு அழகா நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கிறதுனாலையும் அந்த குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிப்படும் ஒரு குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுத்த பின்னாடி அவன் டெமோ பண்ணி காட்டுவான், அவன் அழகா ஃபாலோ பண்ணுவான். இந்த மாதிரி இதுக்கு அந்த யோகா படிப்படியாக செய்யப்படும் பொழுது கிளாஸ்ல காம்னஸ பாக்குறோம். முன்ன குழந்தைக்கு நிறைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்தை தானா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய குழந்தை ஓடிட்டே இருப்பாங்க, கிளாஸ்ல உட்கார மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சில சில பிஹேவியர் ப்ராப்ளம், நடத்தை பிரச்சனைகள் நிறைய இருந்தது. ஆனா அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியா வந்து யோகா யோகா வந்து தொடர்ந்து செய்யப்படும் பொழுது ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல பெரிய ஒரு ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கண் கூட பார்க்கணும். ஏன் இது மாதிரி பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நம்ம அதை நான் சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா 36 ஆண்டுகளாக ஒரு குழந்தை இந்த மாதிரி சிறப்பு குழந்தைங்களுக்கு தொடர்ந்து யோகா நம்ம கத்துக் கொடுக்குறோம். கத்துக் கொடுத்த முன்னாடியே அதை மதிப்பீடு செய்யறோம். மதிப்பீடு செஞ்சு அந்த குழந்தைக்கு யோகா மூலியமாக எவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்ப எங்ககிட்டே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை, எங்ககிட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஃபைல் இருக்கும். நாங்க சிறப்பு கல்வி என்ன பண்றோம்னா அந்த குழந்தையுடைய முன்னாடி எப்படி இருந்தான், என்ன நோன் திங்ஸ், என்ன தெரியும், என்ன தெரியாது, என்ன நம்ம சொல்லி கொடுக்க போறோம், எப்படி சொல்லி கொடுக்குறோம், எப்படி என்ன மாதிரி மெத்தட், எல்லாமே அந்த ஃபைல்ஸ்ல இருக்கும். அப்புறம் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பையனுக்கு வந்து வரும்போது என்னெல்லாம் தெரியாமல் இருந்தது, அந்த பாடத்தை நம்ம எடுத்த பின்னாடி ஒரு 3 மாசம் கத்து கொடுத்து அப்புறம் மதிப்பீடு பேரண்ட்ஸ் முன்னாடி வச்சு பண்ணுவோம். அதே மாதிரிதான் என்ன பண்றோம்னா யோகாவுக்கும் சரி. யோகா வந்து முன்னாடி வந்து செய்தும் செய்ய மாட்டான். இப்போ இப்ப என்ன பண்ணுவோம், பெல் சவுண்ட் மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா தட்டுவோம், மேல அப்படியே இன்னேல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இப்படி தட்டுவோம், அப்படியே கீழே வந்து கொண்டு வருவோம். இந்த ஏன் இந்த தட்டோட பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இன்னேல் எக்ஸேல் சொன்னா அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிதான் இது ஜஸ்ட் ஒரு அசோசியேஷன் மாதிரி இப்படி தட்ட புலம்பும் பொழுது யோகா பண்ணுவாங்க. திருப்பி தட்டும்போது சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், அதாவது அடாப்டேஷன் ஒவ்வொரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தைக்கு யோகா வந்து புரிஞ்சுக்கும் அப்படின்னு சின்ன சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் தான் ஒரு குழந்தைக்கு பண்ணி யோகா கத்து கொடுத்ததுனால அந்த யோகா பையன் செஞ்சு அந்த குழந்தையினுடைய கவனச்சிதறல் படிப்படியாக குறைஞ்சு ஒரு ஃபோக்கஸ், நிறைய குழந்தைங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த விஷுவல் ஃபீல்டு ஆடிட்டிவ் சொல்லுவாங்க.
ஒரு குழந்தைக்கு இப்படி கண்ணில் பாடுறான்னு இப்படிதான் பார்ப்போம். ஸோ இப்படி பார்க்கவே மாட்டான். அந்த விஷுவல் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஆடிட்டரி ஃபீல்டு அப்படின்னா கேள்வி புலம். நம்ம என்னென்ன ஒரு குழந்தைக்கு நம்ம பேசப்படணும் கவனிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆடிட்டரி ஃபீல்டு, விஷுவல் ஃபீல்டு, ஃபோக்கஸ், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், கவன வீச்சு, இதெல்லாம் படிப்படியாக யோகா மூலமாக சிறப்பு குழந்தைகளுக்கு சிறந்த திறன்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது அறிவியல் பூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக, நடைமுறை வாழ்க்கையை நம்ம கண்கூட பார்க்கணும். அந்த மாதிரி யோகா வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு தினமும் பயிற்றுவிக்கப்படும் பொழுது பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது. அவருடைய அதிக ஹைப்பர் ஆக்டிவ் குறையுது. ஒரு நல்ல தூக்கம், நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. நல்ல தூக்கம் வருது. அதே சமயம் கிளாஸுக்கு வந்து உற்சாகத்தோட வர்றாங்க. ஸோ இந்த யோகா வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு, குறிப்பாக டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், ADHD, அட்டென்ஷன் ஹைப்பர் டிசார்டர், கற்றல் பிரச்சனை குழந்தைகளுக்கு யோகா கொடுத்தால் ஒரு சிறப்பான உடல்நலம் மட்டும் இல்லாம மனநலத்தோடு அவங்க முன்னேற்றம் அடைந்து அவருடைய சிறப்பு கல்வி சிறப்பாக பயணம். சிறப்பு கல்வியில வந்து ஒரு சிறப்பான ஒரு கல்வியை பெற்று அவன் எதிர்காலத்தில் வந்து அவனோட வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் பயன்படக்கூடிய மக்களாக இந்த யோகா மூலமாக உருவாக்க முடியும். நன்றி சார். ஓகேவா சார்? ஹலோ.